உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, செப்டம்பர் 29 திங்கட்கிழமையிலிருந்து 5 அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை வரை நமக்கு ஒரு நாளும் எப்படி பலன்கள் இருக்க போகிறது என்ற கம்ப்ரைஸ்டு மேட்டர் வார பலன் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து கணிக்கப் போகிறோம். வாருங்கள் காணலாம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த வாரத்திலே எல்லா விதத்திலும் யோசித்து செய்ய வேண்டிய செலவுகள் உண்டு. தேவையற்ற செலவுகளை, மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு இன்சூரன்ஸ் மால விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. செவ்வாயும் புதனும் 12ஆம் இடத்துல அமரக்கூடிய சூழ்நிலை 3ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த மருத்துவ செலவுக்கு அட்டென்ஷன் கொடுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் மனதிலே சந்தோஷத்தை, எழுச்சியும் தருவார். முக்கியமாக அரசாங்க தொடர்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. பஞ்சமஸ்தானம் என்கிற 5வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வை கொஞ்சம் மனசில் சரியாக படலைங்க அப்படின்னா உடனே நிறுத்திடுங்க. அது நல்லா இழுத்து பிடிச்சி சண்டைக்கு கொண்டு போய் நிறுத்திக்காதீங்க. ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சுற்றுங்களை கொண்டாதீங்க. தொழிலிலே ஒரு விருத்தி கொண்டு வரணும். பார்ட்னர்ஸ் கிட்ட பேசுகிறீங்க, அவங்க ஒத்துக்கலைன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து செய்யுங்க. லாபங்கள் வருவதற்கு நஷ்டங்களை குறைத்தாலும் லாபம்தான் அப்படின்னு மனதில் கொண்டு வாருங்கள். பூர்வீக சொத்தில் நிறைய யோகங்கள் உண்டு. குலத்தொழில்கள், ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். உங்கள் செல்வாக்கு அதிகமாகும். பண வரவுக்கு முதல்ல ஒரு 2 நாளுக்கு 29-30 நாளைக்கு கொஞ்சம் செலவுகள் உண்டு. 1ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வரவுகளுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குருவின் அருளாலே மண் மனை வாகன யோகத்திலே சில மாற்றங்களும் உண்டு. இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையப் போகிறது என்பதும் ஒரு நல்ல செய்தி உண்டு. இந்த வாரத்திலே தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், உங்களுடைய எக்ஸ்பர்டைசஸ் எல்லாம் வெளியிடும், வித்தைகள், கற்று வைத்த ஞானங்கள் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்ததுனாலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். வீடு, வாகனம், கல்வி இதிலே முன்னேற்றம் தெரியும். விவசாயத்திலே முக்கியமாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். நல்ல விளைச்சல்கள், அதனால் வரக்கூடிய நல்ல பயன்கள், பயணங்கள் இதுவும் உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பத்திரிகை துறையிலே இருப்பவர்களுக்கு, எழுத்துத்துறையிலே ஆசிரியராக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. புகழும் அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. சகோதரர்களுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை, ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், ஆடைகள், புதிய ஆடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் பெருகி வருவதனாலே ஒரு சந்தோஷ சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய வாரத்தில் இருக்கிறீர்கள். 4 பேரை பார்த்து பேசுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பார்த்து பேசி அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாரமாகும். கெட் டுகெதர், மீட்டப் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி விஷயங்களும் இந்த வாரத்திலே அமைய இருக்கிறது. உங்கள் ஞானம், கல்வி, செல்வம் இது அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக மாறக்கூடிய நல்ல வாரம் இது. இந்த வாரத்திலே 29ஆம் தேதி காளி தேவியின் அவதார தினம். பத்ரகாளி அவதாரித்த நாள். மறுநாள் துர்காஷ்டமி அன்று நீங்கள் துர்க்கையை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலே மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி,
என்றும் தெளிவான ஒரு சிந்தனையுடன் வாழ்க்கையின் வெற்றி நடை போடுவதற்கு வழிகள் உண்டாகும். இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.